விஷ்ணு ஏன் ஒரு அழகான பெண்ணாக மாறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள் பார்க்கலாம். பாலி யுத்தத்திற்கு பிறகு தேவர்கள் தங்கள் ஆற்றலை இழந்தனர். அசுரர்கள் உலகத்தை ஆட்சி செய்தனர். தேவர்கள் விஷ்ணுவிடம் வந்து கண்ணீர் வடித்தனர். பெருமாளே, எங்களை மீட்க வழி சொல்லுங்கள் என்று. விஷ்ணு அமைதியாக சொன்னார், அமிர்தத்தை பெற வேண்டும், அதுவே உங்களின் ஆற்றல். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மந்திரமலையை தண்டாகவும் வாசுகியை தடியாகவும் ஆக்கி பார்க்கடலை கடைய தொடங்கினர். மலை சுழன்றது, கடல் கொந்தளித்தது, வாசுகி நெருப்பு வீசியது, பிரபஞ்சமே அதிர்ந்தது. காமதேனு, சந்திரன், ஐராவதம், லட்சுமி தேவி அனைவரும் வெளிப்பட்டனர். இறுதியில் ஒளிரும் அமிர்த கலசம் தோன்றியது. அமிர்தம் கண்ணில் பட்டதும் அசுரர்கள் முழக்கமிட்டனர், அது எங்களுக்கே. தேவர்கள் அஞ்சினர். அமிர்தம் அசுரர்களிடம் போனால் பிரபஞ்சமே அழியும். விஷ்ணு சிந்தித்தார், வலிமையால் அல்ல, அறிவால் தான் இதை காப்பாற்ற முடியும் என்று. அவர் அழகின் உச்சமான மோகினி அவதாரம் எடுத்தார். ஒளியில் தோன்றிய தெய்வீக அழகி மோகினி. அவள் தங்க ஒளியில் பிரகாசித்தாள். அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி, யார் நீ தேவியே என்றனர். அவள் புன்னகையுடன், நியாயமாக அமிர்தம் பகிர வந்தவள் என்றாள். மோகினி கலசத்தை எடுத்தாள். மெதுவாக நடந்து சென்றாள். அவளின் கண்களில் மாயையும் அழகும் இருந்தது. அவள் தேவர்களுக்கு அமிர்தம் அளித்தாள். அசுரர்கள் அவளை கண்ணால் மட்டுமே பருகினர். அசுரன் ராகு தேவராக மாறி அமிர்தம் அருந்த முயன்றான். விஷ்ணு தன் சுதர்சன் சக்கரத்தை வீசினார். ராகுவின் தலையும் உடலும் பிரிந்தது. ராகு கேது தோன்றினர். தேவர்கள் அனைவரும் அமிர்தம் அருந்தினர். அவர்களின் சக்தி மீண்டும் உயிர்த்தது. அசுரர்கள் மயங்க பிரபஞ்சம் மீண்டும் சமநிலை அடைந்தது. மோகினி புன்னகையுடன் மறைந்தாள். விஷ்ணு தன் தெய்வீக வடிவில் தோன்றினார். தேவர்கள் அனைவரும் வணங்கி சொன்னனர், அழகும் அறிவும் சேர்ந்து தீமையை வென்றது. அழகு, அறிவு, அமைதி இவை இணைந்தால் எந்த வஞ்சனையையும் வெல்ல முடியும். மோகினி அவதாரம் இதற்கே சின்னம்.